வச்சு ருசியான ஒரு மட்டன் பிரியாணி கேட்டு இந்த குடும்பத்தோட சாப்பிட்டு சட்டி காஞ்சிருச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்மளுக்கு என்ன சூடாயிருச்சுன்னு கறி மசாலா போட்டு போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் பச்சைக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்குறோங்க. இப்போ நம்ம புதினா இலையும் இஞ்சி இலை போட்டு நச்சத்தையும் போட்டுக்கிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொடி சேர்த்துக்குருவோங்க. தயிர் சேர்த்துக்குருவோங்க. நம்ம மட்டன் கறியும் சேர்த்துக்குருவோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. தண்ணி இப்போ நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே கறி அவிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம், அதனால கம்மியாக சேர்த்துக்கிறோம். சொந்தங்களை தம்மு போடுற பதத்துக்கு வந்துருச்சு, நம்ம தம்மு போட்டுக்கிறோம். நம்ம மட்டன் பிரியாணிக்கு தம்மு விட்டது போதுங்க, இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம்.